السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله قد خلق من قبله الرسل. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து தலை வலிக்கிறது என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா தலை வலிக்கிறது, ஆயிஷா தலை வலிக்கிறது, ஆயிஷா என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தலைவலி காய்ச்சலாக மாறியது. பிறகு பலகீனம் அடைந்து படுத்து விட்டார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது தந்தையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டபோது அவர்கள் அணிந்திருந்த அந்த போர்வையின் மேல் காய்ச்சலின் வெப்பம் அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி வீட்டிற்காக சென்றார்கள். அப்போது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்படுவதை பார்த்த அனைத்து மனைவிகளும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கும்படி ஆலோசனை செய்தார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அந்த சமயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலியும் காய்ச்சலும் குறையவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தியம் நடந்து கொண்டே இருக்கின்றது, ஆனாலும் குறையவில்லை. இதை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும் இந்த நோயை எனக்கு கொடுத்து என்னை மரணமாக்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அனஸே, அப்படி துஆ செய்ய வேண்டாம். சாதாரண மனிதரை விட நபிமார்களுக்கு 40 மடங்கு அதிகமாக கஷ்டங்கள் இருக்கும், சோதிக்கப்படுவார்கள் அதிகமாக என்பதாக கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்காக தயாரானார்கள். குளித்து ஒளி செய்தார்கள். பிறகு தொழுகைக்காக கிளம்பிய போது மயக்கமடைந்து விழுந்தார்கள். பிறகு மயக்கத்தில் தெரிந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், தொழுகை